ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ரமேஷ் மெமோரியல். பவர் பாய்ஸ் டீம் தான் பேட்டிங்ல இருக்காங்க. ரமேஷ் மெமோரியல் ஃபீல்டிங் டீமா இருக்காங்க. 4 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்லயும் அருண் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அரவிந்த் வந்திருக்காரு. 1 and only பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் த விக்கெட். பம்ப் ஆகி போச்சு பால். கீப்பருக்கு பின்னாடியும் போயிருக்கு. லக்கி பவுண்டரியோட இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட். எஸ் பவுண்டரி. செகண்ட் பால் லெக் ஸ்டம்ப்ல வைட் ரீபால். வெயிட் பண்ணி ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல சூப்பரான ஷாட். எஸ் கிளியர் பண்ணிருச்சு. ஆறுங்க ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல நேரா அடிக்கப்பட்ட 6. ரெண்டு பாலுக்கு 11 ரன் வந்துருச்சு. எக்ஸ்பென்சிவா வந்த நிலைமையில ஒரு விக்கெட்டை நான் பிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி பவுலர் போட்டாரு. ரெண்டு பேர் ஒண்ணு கூடி கேட்ச பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீப்பர் கையில தான் இருக்கு பந்து. கம்பேக்கிங் டெலிவரி பலிக்கு பலி. 3 பந்துகளுக்கு 1 ரன் பேட்ஸ்மேன் ஹரி அப்பீல் எடுக்கிறாங்க. எஸ் அம்பையர் தலையாட்டி காமிச்சாரு. பேட்ஸ்மேனும் அதோட கிளம்பிட்டாரு. பந்தோட வெளியே அனுப்புறாங்க. ஏர்லியரா விக்கெட்டை பிடிக்கிறாங்க. அடுத்தடுத்து 2 விக்கெட். அடுத்தடுத்து 2 பெரிய ஷாட் இருந்தாலும் அடுத்தடுத்து 2 விக்கெட் பிடிச்சாங்க. நன்றி. ஸ்டூடெண்ட் பேட்ஸ்மேன் துஷால் பவுலரான ஹேட்ரிக். ஓய்யோ ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. காலில் போடாட்டா கண்டிப்பாக ஸ்டம்பில் போட்டுருந்துருக்கும். ஹேட்ரிக் மிஸ் ஆயிடுச்சு. சிங்கிள். ஒரு ரன். இப்போதான் ஸ்ட்ரைக்குக்கே வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர் வந்த உடனே லாங் ஆன் திசை. செம்ம ஹைட்டு. கையிலே போய் உட்காந்துருச்சு. லைனுக்கு முன்னாடி வச்சு கேட்சை பிடிச்சிட்டாரு. இவரும் ஆட்டமிழந்து வெளியே. 3வது விக்கெட் இந்த ஓவரில். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 12 ரன். அதில் 6-4 அடங்கும். அதே மாதிரி 3 விக்கெட்டும் அடங்கும் குறிப்பிடத்தக்கது. இன்னர் சர்க்கிள் 4 பேர். பவுலிங் எண்டில் சதீஷ் வந்திருக்காரு. இவரும் ஓவர் த விக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் பாடி லைன்ல வந்தாரு. 2 ரன் கிடைச்சிடும். எஸ் ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் லெக் ஸ்டம்ப் அகைன். கேப்ல தான் பவருக்கு போயிட்டு இருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போய்டும். எஸ் அதுதான் பார்க்க முடியுது. 2 பாலுக்கு 6 ரன். தேர்ட் ஒன் இங்கே தொங்கிரும். சான்ஸ் பாலுக்கு வந்து விட்டுட்டாருங்க. ஈஸியா பிடிக்க வேண்டிய கேட்ச். ஆனா இங்க க்ளோசர் ஒன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2 ரன். 8 ரன் வந்துருச்சு இப்போ வரைக்கும். ஸ்விட்ச் கிட்ட தெளிவா பட்டுருச்சு. எஸ் போயிருச்சு 4. 2வது 4 இந்த ஓவர்ல. 2 more to go. ஷாட் ஆனா செம ஹைட். உச்சி பந்து வந்து பேட்ஸ்மேனை சிரிச்சிட்டாரு. இங்க கொஞ்சம் தடுமாற்றத்தோட வந்தார் அந்த ஃபீல்டர். ஆனா தெளிவா பிடிச்சிட்டாரு. அனதர் விக்கெட். அதே மாதிரி இந்த விளையாடுற 2 டீமே பழக்கமான டீம் நினைக்கிறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாரு. குட்டி கேமி அடி கொடுத்துட்டு போறாரு துஷால். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கமலேஷ். பிஹைண்ட் த ஸ்டம்ப் ஒரு வார்னர் பேட்டை வச்சு கண்டிப்பா 4. ஃபீல்டர் எல்லாம் ரொம்ப லாங்ல இருக்காங்க. வர்றதுக்குள்ள போயிடும் நினைக்கிறேன். எஸ் பவுண்டரி. 2 ஓவர் முடிவுக்கு 28. 4 விக்கெட் இழந்து பவர் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்தார் அரவிந்த். இப்போ அவருக்கான செகண்ட் ஓவர். அணிக்கான 3வது ஓவர். நல்ல நீல அகலத்தில் புள்ளி பந்து. கீப்பர் கைவசம். நல்ல ஸ்டார்ட்டாக கொடுக்குறாரு. செகண்ட் பால் டவுன் த ட்ராக் போனார். இறங்கி போய் பேட்டில் ஆடிட்டு பிடிச்சி அடிக்கலாங்க. சிங்கிள். ஒரு மடக்குனாரு கேப்பில் இப்போ வரைக்கும். 2 ரன். விட்டிருந்தா அவசரப்பட்டுட்டாரு. கையில இருக்காம அவரே ஓடி எடுக்கிறாரு. எஸ் இப்போ வரைக்கும் 3 ரன். சிங்கிள் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ஒன்று வாக்கிங் லென்த்தில் எக்ஸலன்ட் டெலிவரி. ஏரிய மாட்டார் இம்முறை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரன் எடுத்தாங்க ஒவ்வொருத்தரோட. அப்படி இருப்பதோட ஓவர் முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவுக்கு 36. 4 விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாடி அட்டாக்கு இங்கே கிடக்கும். எரிஞ்சு பார்க்கல. சிங்கிள் அலோ பண்ணிட்டாங்க. கடைசி 6 பால். ஓய்யோ ஸ்டெம்ப் மேல கொஞ்சம் தான். இந்த ஸ்டெம்ப் ஆட பார்த்தாரு. சரியா பல்ல. ஸ்டெம்ப்ல தட்டிட்டாரு நினைக்கிறேன். எஸ் இந்த ஸ்டெம்ப் இருக்கு. பேட்ஸ்மேன் ஆட்டம்ல இருந்து வெளியே. பேட்ஸ்மேன் வைரம்
ஆப்ஷன்ஸ்ல அவுட் சைடு நினைக்கிறேன். வந்த உடனே ஒரு 4, இன்னும் 2 பால் இருக்கு. ஷாட் அடிக்கப்பட்ட பந்து ஆறாகுமா டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. அப்படிப்பட்ட ஃபீல்டிங் இதான் கிரிக்கெட். 45 டார்கெட் ரமேஷ் மெமோரியல். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓபனிங் பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்லயும், தமிழ் நான் ஸ்ட்ரைக்ல. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் செந்தி வந்திருக்காரு. ஓவர் த கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் அப்படி வந்து ஸ்டெம்ப்ல போடல. எட்ஜ்ல பட்டு நினைக்கிற வேகமா போயிட்டு இருக்கு. பவர் பிளே மறுபடியும் பாப்பாங்க ரெண்டு ஃபீல்டர். தேர்ட் பால் ஸ்லாட்ல இருந்த கைக்கே போச்சு. சிங்கிள் இதுவும். ஓய்யோ பட்டிருந்தா கண்டிப்பா அது பெரிய ஷாட்டா மாதிரி இருக்கும். 4வது கிடைச்சிருந்திருக்கும். சிங்கிளா மாதிரி இருக்கு. வெல் பிளேட். மேல ஆளு பவுண்டரி போகாத நினைக்கிறேன். சேவ் பண்ணிடுவாரு. 1 2 3 4 இரண்டாவது ஓட்டத்துக்கான முயற்சி. இது நல்ல கேப். நல்லா பைசெக்ட் பண்ணாரு. எஸ் அன்ஸ்டாப்பபிள் 4. கொஞ்சம் ரன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 11 நோ விக்கெட். 4 ஓவருக்கு 34. இன்னர் சர்க்கிள் 4 பேர் பவுலிங் எண்டில் ஹரி வந்திருக்காரு. ஓவர் த விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன். வெல் பிளேடு. வந்த பக்கமா தள்ளி விட்டாரு போல. கொண்டுட்டு பவுண்டரி லைனுக்குள்ள ஓடிராம 2 ரன். இந்த ஸ்டம்ப் கமிட் ஆனாரு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். 2 பேட்ஸ்மேனும் இங்கே நிற்கிறாங்க. பவுலர் கொண்டுட்டு ஓடணும். பிடிச்சி அடிக்க முடியல. சிங்கிள். தமிழ் ஸ்ட்ரைக்ல புல் ஷாட்டுக்கு போனாரு. கேட்சை பிடிக்க முடியாது. குத்த விட்டா பம்ப் ஆகும். தெளிவா ஃபீல்டர் கைக்கே போயிருச்சது. ஃபுல் டாஸ் கேப்ல சூப்பரான மீண்டும் நல்ல ஒரு அடி. தடுப்பு பண்ணியணும். திருவாரூரை கெத்து லாங் ஆன்ல உருட்டி விட்டாரு பேட்டை வச்சு. 1 2 சிங்கிள். இன்சைட் எட்ஜ் இங்கே கிடக்கும். மீண்டும் ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு. ஐயோ படல ஸ்டம்ப்ல அப்படிங்கிற போய் ரீச் ஆயிட்டாரு பேட்ஸ்மேன். சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 19. 10 ரன் ரேட் மூவ் பண்றாங்க. நோ விக்கெட் போறீங்க. மீதமுள்ள 12 பாலுக்கு 26 நீடு. 13 ரன் ரேட் மூவ் பண்ணணும். யார் பக்கமா மேட்ச் சாயுதுன்னு பார்ப்போம். இது மேட்ச் ஓவரா இருக்க போகுது. வைரம் பந்த ஒரு விக்கெட். ஒரு பந்து முக்கியமான பந்தா இருக்க போகுது. ரன்ஸ் எதுவும் ஓடல. நோ சொல்லிட்டாங்க. செகண்ட் பால் வேகத்தை கம்மி பண்ணி தூக்கி போட்டாரு. சான்ஸ் ஃபார் கேட்ச். இல்லங்க ஃபீல்டர் பூந்துட்டாரு. விக்கெட். விக்கெட் நம்பர் 1. பேட்ஸ்மேன் அரவிந்த். அவுட் சைட் எட்ஜ். நல்ல ஸ்டாப். அப்படியே தூக்கி போட்டாரு. ஒரு டைரக்ட் ஹிட். ஆனா பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாரு நினைக்கிறேன். நாட் அவுட் தான். திரும்ப டு கோ. கீழே வந்துச்சு. உருட்டி விட்டாரு. டாட் ஃபார் பவுலிங் டீம். டு கோ. பெரிய ஷாட் இல்லாம போணுங்கிற மைண்ட் செட். அடுத்த பந்தே போடுவார்னு நினைக்கிறேன். இதுவும் டாட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து வேகமாக போட்டார் இந்த பால. ஸோ பேட்ல படலை. இதுவும் டாட்டு. சீக்கிரமான ஓவர். மேட்ச் ஓவரை நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு வைரம். போட்டிருக்காரு வைரம். மொத்தமா 20 ரன். 3 ஓவர் முடிவுக்கு 1 விக்கெட்ல இருந்து 2 ஓவருக்கு 26 இருந்தது. இப்போ 6 பாலுக்கு 20 மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட கடைசி 6 பால் போட ஹரி வந்திருக்காரு பவுலிங் எண்டில். ஓவர் த விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன். நிக்கிறேன். எஸ் கீப்பர் கைக்குள்ள வந்து உட்காந்துருச்சு. அனதர் விக்கெட். 2வது விக்கெட். டூடன் பேட்ஸ்மேனா சதீஷ் யங்ஸ்டர். நடுவால விழுந்துரும். அதிகபட்சம் ஒரு சிங்கிளா இருக்கும். 4 பாலுக்கு 24 நீடு. 4மே பெரிய ஷாட்டா இருக்கணுங்கிற நிலைமையில ஒரு டாட்டா பதிவு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட மேட்சை பவர் பாய்ஸ் அவங்களுக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா ஃபார்மாலிட்டிக்கு தான் ஆடுவாங்க. டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு. டாக்கிங். சிங்கிள். லாஸ்ட் ஒன்று கேப்ல பிளேஸ் பண்ணாரு. இது பவுண்டரியா இருந்தாலும் அதையும் விடல. அப்படிங்கிறப்போ இந்த மேட்சை பவர் பாய்ஸ் வின் பண்றாங்க. செகண்ட் ரவுண்டுக்குள்ள எடுத்து வைக்கிறாங்க.